Hello friends, welcome to Techy's Guide and today learn how to create cartoon animation stories for kids. If you are watching this video for the first time, hit the like and subscribe button for more upcoming videos. You will not understand if you skip this video in between, so continue to watch this video fully to understand and earn more and more. Hello friends, welcome to Techy's Guide. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கார்ட்டூன் அனிமேஷன் வீடியோஸ் எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் ரெடி பண்ணி எவ்வளோ பேர் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்றதையும் நான் உங்களுக்கு லைவாக நான் இதில் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நான் ஒரு சேனல் நான் எடுத்திருக்கேன், ஜஸ்ட் ஃபார் கிட்ஸ்னு ஒரு சேனல். இவங்க பார்த்திங்கன்னா கார்ட்டூன் வீடியோஸ் தான் ஃபுல்லாகவே போட்டுட்டு வராங்க. அவங்க மந்த்லி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்றதையும் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி உங்களால் சம்பாதிக்க முடியுன்றதை நீங்கள் நம்பணும் ஃபஸ்ட்டு. அதுக்காக இது பார்த்திங்கன்னா எஸ்டிமேட்டட் மந்த்லி இயர்னிங் சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க இந்த சேனலில். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.1K அப்படின்னா $4100. ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு அவங்க சம்பாதிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 லட்ச ரூபா இருக்கும். அப்ராக்சிமேட்டட் தான் நான் சொல்கிறேன் நான். ஸோ அது எப்படி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி போடுறதுன்றது உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. ஏன்னா அப்போ அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், chatgpt அட்வென்ச்சரஸ் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண போகிறோம். இது பாருங்கள், ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண போகிறோன்னு கொடுத்தாச்சு. இப்போ ரைட் ஆகிட்டுருக்கு. நம்ம இந்த ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம அனிமேஷன் வீடியோஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்றத பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ அந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆனதும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை காப்பி பண்ணி ஸ்டீவ் AI அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு போகிறோம். ஏன்னா அதில் கார்ட்டூன் அனிமேஷன்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இதில் போய்ட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம லாகின் பண்ணுறோம்னா சைன்அப் பண்ணணும். சைன்அப் கொடுத்து நம்மளோட கூகுள் ஐடி வச்சு நம்ம சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடி கேட்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி வந்துடும். ஐடி கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம டேஷ்போர்டு ஓப்பன் ஆனதும் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ நம்ம எந்த பேமெண்ட்டும் பண்ண போகிறதில்ல. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. டெக்ஸ்ட் டு வீடியோ இருக்குது, டெக்ஸ்ட் டு அனிமேஷன் இருக்குது, பிளாக் டு வீடியோ இருக்குது, பிளாக் டு அனிமேஷன் இருக்குது, வாய்ஸ் டு வீடியோ இருக்குது, ட்வீட் டு வீடியோன்னு ஒன்று இருக்குது. நம்ம யூஸ் பண்ணும்போது டெக்ஸ்ட் டு அனிமேஷன் மட்டும்தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஒரு பாப்அப் ஃபார்ம் இருக்குது. அதில் என்ன பார்த்திங்கன்னா என்ன மாதிரி வீடியோ அனிமேஷன் வீடியோ நம்ம ரெடி பண்ணுறோம். இது ஹரிசாண்டல் டைப் தான் வேணும், என்ன மாதிரி கேட்டகரி. ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதா எக்ஸ்பிளைனர் வீடியோன்னு போட்டேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வரணும் அப்படின்றதுக்கு ஒரு டிஃபால்ட்டாக அவங்க வச்சுருப்பாங்க. அது நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண ஒன்றுனா செக் பண்ணி பார்த்ததில் கிண்டர் போடலாமா இல்லை வேறு எது போடலான்றது நான் செக் பண்ணி ஒன்றுனா பார்த்துட்டே வந்ததில்ல. லாஸ்ட்டு ஸ்டூடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. சரிங்களா? நான் அந்த ஸ்டூடியோ தான் நான் இப்போ கிளிக் பண்ணிக்க போகிறேன். இந்த ஜாம்பியா ஸ்டூடியோன்னு ஒன்று பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இதை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ க்ரியேட் கொடுத்தாச்சு. க்ரியேட் கொடுத்ததும் பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வரும், அதை கிளியராக கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி chatgpt ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இங்கே காப்பி பண்ணி தான் அங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ காப்பி பண்ணியாச்சு, இங்கே பேஸ்ட் பண்ணிப்போம். பேஸ்ட் பண்ணதும் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர்ஸ்ன்னு சொல்லி ரெட் கலரில் காட்டுப்பீங்கன்னா அது நமக்கு தேவையில்லை. அதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். ஹைலைட் பண்ணிவிட்டேன். இப்போ அதை டெலீட் பண்ணிவிட்டேன். ஓகேண்ணா. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சீன்ஸ் 1 to 3 கொடுத்துருக்கு டிஃபால்ட்டாக. ஸோ நம்ம chatgptன்னு பார்த்தா சீன் 1 சீன் 2ன்னு ஒன்று வந்திருக்கோம் ஸ்கிரிப்டில். அந்த சீன் 1 சீன் 2 சீன் 3 இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா ஹைலைட் பண்ணி நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஏன்னா இதெல்லாம் பார்த்தா அன்வான்ட் திங்ஸ் நம்ம யூடியூப்பில் வீடியோ ரெடி பண்ண போது அதோட கண்டென்ட்டில் வர வேண்டாம், அது நல்லா இருக்காது. அதனால் அது ஒன்று ஒன்றா நம்ம ஹைலைட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு சீன் 6 வரைக்கும் இருக்குது. நான் இப்போ சீன் 4 வரைக்கும் டெலீட் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்து சீன் 5 சீன் 6 டெலீட் பண்ணிட்டேன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா கீழே வாட் இஸ் யுவர் வீடியோ அபவுட், இது என்ன மாதிரியான வீடியோ அப்படின்னு கேட்குது. இந்த வீடியோ பற்றி என்ன அப்படின்னு கேட்கும் போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம அதோட நேம் கொடுத்துடலாம். ஓகேங்களா? அது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது ஸோ எண்டு வரைக்கும் ஸ்கிரிப்ட் வந்துருச்சு. இப்போ அடுத்து
வாட் இஸ் வீடியோ அபவுட்னு போது பார்த்திங்கன்னா அதுவே ஆப்ஷன் காட்டுது. ஏன்னா நம்ம ஸ்கிரிப்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் அதுவே எடுத்து காட்டும். நம்ம டைப் பண்ணோன்னு டைப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஆப்ஷன்லாம் காட்டுது பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நான் அட்வென்ச்சர் டைப் பண்ணலான்னு பார்த்தேன், வேண்டாம் அதிலே இருக்குன்னா அதே கொடுத்துட்டேன் நான் ஆப்ஷனில். நம்ம பண்ண அனிமேஷன் வீடியோ ஆல் கொடுத்தாச்சு. அடுத்து வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ணணும். முக்கியமான விஷயம் அதுதான். நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. வாய்ஸ் ஓவர் கிளிக் பண்ணால் அது என்ன லாங்குவேஜ், இந்தியன் ஆக்சென்ட் வேணுமா இல்லை என்ன ஆக்சென்ட் அது வேணும், என்ன மாதிரி வாய்ஸ் வேணும் அப்படின்றத கிளியராக கொடுத்துரும். நமக்கு ப்ரீமியம் எதுவுமே வேண்டாம், ஃப்ரீயில் தான் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளிக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா அடுத்து நமக்கு டெம்ப்ளேட்ஸ் காட்டும். என்ன மாதிரியான டெம்ப்ளேட்ஸில் வேணும், நம்ம வீடியோ ரன் ஆகுதுக்கு என்ன மாதிரி டெம்ப்ளேட் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வாங்க. ஸோ நமக்கு என்ன மாதிரி நமக்கு தேவையானதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் எடுக்கணும்னு மேண்டேட்ரி எதுவும் கிடையாது. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போது. ஸோ நம்ம சீன்ஸ் வந்து லோட் ஆகிட்டு வருது. ஓகே, இப்போ சீன்ஸ் பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டே வருது. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஸ்கிரிப்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டைம் எடுக்கும். நம்ம ஸ்கிரிப்ட் பேசுகிறதா கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு வருது. ஸோ ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சீன்ஸ் எல்லாம் கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ முடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளோட ஸ்கிரிப்ட் மூலமாக நம்ம சீன்ஸாக இப்போ லோடாகி ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ பாக்கி எல்லா சீன்ஸும் வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், இதை வந்துட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? மேலே பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டன் இருக்கும், ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும், ட்ரான்ஸ்லேஷன் மாற்றணும் அப்படின்னாக்கா நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ப்ளே கொடுத்ததும் லோட் ஆகிடுச்சு. இப்போ ப்ளே ஆகுது. ஓகே, இப்போ சீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ப்ளே ஆரம்பிச்சிச்சு. சூப்பராகவே வந்திருக்கு நம்ம வீடியோஸு. உங்களுக்கு இதோட பெட்டராக வேணும்னா நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ரெடி பண்ணதுனால உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வேறு வீடியோ ரெடி பண்ணி இப்போ நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் பண்ணிக்கலாம். பட் ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உங்கள் வீடியோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். அதுதான் வந்துட்டு உங்களோட யூடியூப் சேனலுக்கான க்ரோத்துக்கான வழி. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வீடியோ எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா டைமிங் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 minutes and 3 minutes வரைக்கும் ப்ளே ஆகுது. ஓகேங்களா? நான் இது ஃபுல் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறதுனா இந்த யூஸர் இல்லை. ஸோ 6 minutes இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போது இதை டவுன்லோட் பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்துட்டு ஹைலைட் ஆகலை. ஏன்னா இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்குது. காட்டுங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ டவுன்லோட் ஆப்ஷன் இல்லாதனால இப்போ டேரெக்டாக போயிட்டு இப்போ ப்ளே ஆகிற ஆப்ஷன் போயிட்டு பாஸ் பண்ண போகிறேன். ஓகே, பாஸ் பண்ணியாச்சு. இப்போ டவுன்லோட் ஆப்ஷன் கார்டு. இப்போ டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்துட்டு இப்போ பப்ளிஷ் ஆகிறதுக்கு ரெடி ஆக போகுதுன்னு காமிக்குது இப்போது. ஓகே, இப்போ வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி உங்கள் வீடியோட டைட்டில் என்ன அப்படின்றத நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களோட விருப்பப்படி. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கிட்ஸுக்கு ரெடி பண்ணுற வீடியோன்றதுனால கிட்ஸ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்துட்டு ஹெச்டி வந்துட்டு 720 பிக்சல் தான் மேக்ஸிமம் வைக்க முடியும். ஏன்னா ஃப்ரீ வெர்ஷனில் இருக்கிறதுனால அது மட்டும் தான் அக்செப்டபிள். அண்ட் MP4 ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் எதுவும் பைசா எதுவும் பே பண்ண போதில்லை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நெக்ஸ்ட்டு டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலான்ற மாதிரி காட்டும். அண்ட் நம்ம டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கலாம். அந்த பாப்அப்பில் டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் பேஜ் வந்து அந்த வீடியோ டவுன்லோட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடும். இது இந்த லென்த்து வீடியோன்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. நான் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு தான் வந்துட்டு உங்கள் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் நான் சாம்பிளாக நான் ரெடி பண்ண வீடியோ. இந்த சாம்பிள் வீடியோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு மேக்ஸிமம் அண்டர்ஸ்டாண்டுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்களும் உங்களோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி வீடியோவில் போட்டு அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ஏர்ன் பண்ணணும், அதுதான் எனக்கு ஆசை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் இல்லையா போட்டு ஏர்ன் பண்ணுங்கள். அதுக்காக தான் ஏற்கனவே ஒரு யூடியூபோட சேனலோட வீடியோ ஒன்று சேனல் ஓப்பன் பண்ணுறது காமிச்சு அதுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் அவங்க சம்பாதிச்சிருக்காங்க நான் காமிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் சம்பாதிங்க.
Alex. This could be the adventure I have always dreamed of. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் நம்ம வந்து புது வீடியோ அப்லோட் பண்ணால் The map glows faintly, catching Alex's attention. காட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் 3D அனிமேஷன் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். Until then, signing off from The enchanting. Bye. Thank you.